வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது நாடு முழுவதும் அதிகரித்து வரும் ஆணவ கொலைகள். ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் இயற்ற வலுக்கும் கோரிக்கை. சட்டம் இயற்ற வேண்டியது மாநில அரசா, மத்திய அரசா? சட்டத்தால் மட்டும் ஆணவ கொலைகளை தடுக்க முடியுமா? தொடரும் இந்த சமூக பிரச்சினைக்கு அடிப்படை தீர்வு என்ன என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நமக்கு தெரியும், இப்பொழுது கவின், சுபாஷினி அந்த விவகாரமாக இருக்கட்டும், இதற்கு முன்பு பல்வேறு சம்பவங்கள், அதாவது இளவரசன், திவ்யாவாக இருக்கட்டும், உடுமலை சங்கர், கோகுல்ராஜ், அதுபோல் கனகராஜ், யாழினி போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு ஆணவ கொலைகள் சம்பந்தமான நிகழ்வுகள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. இது அந்த கொலை நடக்கும் பொழுது அது சம்பந்தமான பேச்சுக்கள் அதிகமாக இருக்கிறது. அதன் பிறகு அடுத்த சம்பவம் நிகழும்போது தான் இது பற்றிய பேச்சுக்கள் இருக்கிறது. இது இடைப்பட்ட காலத்தில் இதற்கான சட்டங்கள் இயற்றப்படுகிறதா, இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் எவ்வாறு பின்பற்றப்படுகின்றன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் கூட இந்த பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார். அதாவது இன்னமுமே ஏற்கனவே தற்போது இந்த கவின் வழக்கில் கூட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட இன்னும் இந்த சட்டங்கள் தீவிரமாக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறாக இந்த கொலை வழக்குகள் இதுக்கு சட்டம் இயற்றினால் மட்டும் போதுமா, அல்லது அதை தாண்டியும் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இதில் மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கிறது. விடுதலை அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த ஜாதி பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து வருவது ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இது குறித்து தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். காவல்துறை ஓய்வு குற்றப்பிரிவு திரு வே சீதாராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் சேயோன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். நமதுரிமை காக்கும் கட்சியின் திரு செங்கை பத்மநாபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். சீதாராமன் சார், உங்கள்கிட்ட தான் துவங்குறேன். இந்த ஆணவ கொலை அப்படின்றத நீங்கள் சர்வீஸ்லேயும் நிறைய பார்த்துருப்பீங்க, அதன் பிறகுமே தொடர்ந்து நடைபெற்று வருது. இதை இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நடக்கும் பொழுது இதை பற்றிய பேச்சுக்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு அடுத்த சம்பவம் நடைபெறும் வரை அதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை அப்படின்றத இப்போ குற்றச்சாட்டாக இருக்கிறது. உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்க சார். ராஜ்டிவி நிர்வாகத்திற்கும் சாம்புக்கும் மிக்க நன்றி. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா ஆணவ கொலை இப்ப இல்ல சார், ஆண்டாண்டு காலமா வந்துகிட்டே இருக்கு. ஆணவ கொலைங்கிறது ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு இருக்கு. ஆனா டைட்டில் இப்பதான் வச்சிருக்காங்க, ஆணவ கொலைன்னு வச்சிருக்காங்க. அதாவது இது நான் 1970 படிக்கும் போது இந்தியன் ஹிந்து அப்படின்னு மட்டும் போட்டு கொடுத்தேன் சர்டிபிகேட்ல. நோ நீ போய் ஜாதி எடுத்துருவா, அப்பதான் நான் உன்னை போலீஸ்ல சேர்த்துப்பேன்னு சொன்னாங்க. ஜாதி வேண்டாம்னு சொல்ற ஆளுகளே விட மாட்டாங்க. இந்த அரசாங்கம், இந்த சட்டமும் விடாது. ஒன்னே ஒண்ணு சார், இந்த சட்டத்தால எதையுமே செய்ய முடியாது சார். சட்டம் சும்மா ஒரு புக்கு தான். மக்கள் திருந்தாத வரைக்கும் சட்டம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏங்கடா கோர்ட்ல நிறைய சட்டங்கள் சொல்றாங்க. எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் கோர்ட்ல போய் ஏறுறாங்க பாருங்க. ஏன் சட்டத்தை மதிக்கல, அவதூறு வழக்கு. இப்ப இதே மாதிரிதான் இதுவும் போகும். சட்டத்தை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த மக்கள். இன்னொன்னு என்ன கேட்டா, இந்த கேஸ்ல நீங்க இப்ப சொன்ன கேஸ்ல போலீஸ், அவங்க அப்பா போலீஸ், அம்மா போலீஸ், அந்த பொண்ணு சொல்லுது எங்க அப்பா அம்மாவுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு. ஆனா அப்படி கிடையாது. இது ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 6வது படிக்கும் போது லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போல இருந்து லவ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்பெல்லாம் எந்த அப்பாவும் கண்டிக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற வரைக்கும் தெரியும், அப்பவும் கண்டிக்கல. ஆனா 3வது மனுஷன் உள்ள நுழையறான். உள்ள நுழைஞ்சு ஜாதி பிரச்சனையை கொண்டு வரான். கொண்டு வந்தோடனதான் இது கொலையா மாறுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிற்பட்ட சமுதாயம் நசுக்கப்படுகிறாங்க. அவங்கதான் சார் கொலை செய்யப்படுறாங்க, அவங்கதான் சார் நசுக்கப்படுறாங்க. ஆனா இந்த கல்ல, தேவ, செட்டியா, பெரியாங்க எல்லாம் அப்படியாங்க பாருங்க, அவங்க எல்லாம் ராஜா மாதிரி உட்காந்துக்கிறாங்க சார். ஒரு பிற்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்புனா நான் தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு. ஆனா இந்த கேஸ்ல எல்லாம் வாயை மூடிட்டு அப்படி இருப்பாரு. காரணம் பதவி, பணம், பதவி காட்டி. இந்த மாதிரி கேஸ்ல நான் தான் நிப்பேன், போராடுவேன்னு எந்த அரசியல்வாதியா துணிச்சு போயிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு முதல்வர் போன்ல தான் பேசுறாரு. எத்தனையோ அந்த சைடுக்கு திருநெல்வேலியில கல்ல தேவை தான் ஜாஸ்தி. அவங்க போய் அந்த சமுதாயத்துக்கு நான் இருக்கேங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்ல ஒரு ஆள் இருக்காங்களா? இதுல இருந்தே தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இன்னொரு பாத்தீங்கன்னா, நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல பணிபுரிகிறேன் சார். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு அவுட்டர்ல வச்சிருப்பாங்க.
ஒரு 10-20 வீடு வச்சிருப்பான். அதுக்கு பேர் காலனின்னு இருந்தது. அதுக்கப்புறம் 4 வட்டத்துல மாத்தி அம்பேத்கர் நகர், காந்தி நகர், இந்த 2 நகரை விட்டா வேற இருக்காது சார். அது ஊருக்கு ஒதுக்குப்புறம் இருக்கும். ஏன் சார் ஊருக்கு ஒதுக்குப்புறம் இந்த அரசியல் சட்டத்துல இடம் இருக்கா? ஊருக்கு ஒதுக்குப்புறத்துலாம் வீடு காட்டி கொடுக்கணும்னு எங்க சார் ஆட்சியாளர்கள் 67க்கு அப்புறம் நானும் பாக்குறேன். இந்த ஆட்சியாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது கூட பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட சமுதாயத்துல அந்த ஓரத்துல கட்டி கொடுத்துருவாங்க. ஒரு எம்எல்ஏ சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ, எஸ்சி எம்எல்ஏ, அவர் வந்து அம்பேத்கர் காந்தி நகர்லாம் குடியிருக்கிறாரு. குடியிருக்கும் போது ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாரு. ஒரு சாதாரண ஓட்டு விடு. இவர் என்ன பண்றாரு? எம்எல்ஏ ஆனவன உட்பட்ட சமுதாயம் இருக்கா பாருங்க, பெரிய பெரிய நகர்னு போட்டு அதுல போய் வீட வாங்கிட்டாரு. அங்க போய் குடியிருக்காரு. குடியிருந்துட்டு வேற சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப எப்படி சார் அந்த சமுதாயத்து பொண்ணு டெவலப் ஆகி வெளியில வரும்? அந்த சமுதாயத்து பொண்ணு கல்யாணம் ஆகாம அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி எம்எல்ஏ எடுத்துக்காட்டா இருக்காருன்னா எப்படி நீங்க ஜாதி ஒழிக்க முடியும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, கவுண்டர்ட்ட போய் நிக்கிறீங்க, எஸ்சில போய் நிக்கிறீங்க, செட்டியார் என்ன சார் அது நியாயம்? இவங்க எல்லாம் எப்படி சார் அரசியல்வாதிகள் சொல்லி தெரியுறாங்க? இது ஒரு ஜெனரேஷன் மாறணும் சார். அரசியல்வாதிகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் மாறணும். சட்டத்தால ஒண்ணு சார், தமிழகம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சமூக நீதி மாநிலம்னு சொல்லப்படுது. ஆனாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தானே சார் இருக்கு. போய் சார், இவங்க வந்து மதச்சார்பின்மைன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. சமீபத்துல பிஜேபி வந்து மதச்சார்பின் ஓப்பன் சொல்றேன், பேப்பர்ல வந்ததான் சொல்றேன். மதச்சார்பைகள் வேண்டாம் சார். இந்த மாதிரி கொடுமையில எப்ப சார் நிப்பாட்ட போறீங்க? அப்புறம் மதச்சார்பைக்கு வாங்க. இப்ப இந்த கொடுமையை நிப்பாட்டணும்ல. ஒரு கோயில் சார், அந்த கோயிலுக்குள்ள எஸ்சி போகக்கூடாதான். அப்புறம் வந்து மதுரையில முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணாரு பாத்தீங்களா? முத்துராமலிங்க தேவர் இந்த மாதிரி ஒரு சமயத்துல அங்க ஒரு ஐயர் தான் கூட்டிட்டு போயிருக்காரு. எஸ்சி ஆளுகளை கூட்டிட்டு போய் முத்துராமலிங்க தேவர்கிட்ட சொல்லி, தயவு செய்து ஒண்ணு பண்ணாதப்பா, நான் கோயிலுக்கு உள்ள கூட்டு வர போறேன் அப்படின்னு அவர் நல்லா கூட்டுவாங்க, சாமி பொது அப்படின்னு இருக்காரு. அந்த மாதிரி மனிதநேயம் பிடிச்ச தலைவர் எவனாவது போயிருக்காங்களா சொல்லுங்க சார்? ஒரு தலைவர் இருக்காரு இல்ல? மேற்கொண்டு தூவம் போட்டு அதுல அரசியல் சாயலாம், அதுல பணம் சம்பாதிக்கலாம், அதுல பதவி வாங்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க தவிர இந்த மாதிரி முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரி ஒரு தேவர் இருக்காங்களா? காரணம் என்ன கேட்டா படிப்பு வந்து சார், படிப்புல மாறணும் சார். அடுத்து போலீஸ்ல திருநெல்வேலியில சார் நிறைய நடக்குது. போலீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தான் போலீஸ்ல வச்சுப்பாங்க. அங்க இன்னொரு சமுதாயம் வந்தான்னு வச்சுக்கோங்க, பார்க்க மாட்டாங்க. இப்ப பேங்க்ல வேலை பாக்குறாங்க சார், எஸ்சி கோட்டா பேங்க்ல வந்துட்டாங்க வேலைக்கு. அவங்க என்ன பண்றாங்க? இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அசோசியேஷன் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிரிப்பட்டோன் அசோசியேஷன் வச்சுட்டு ஒரு அம்பேத்கர் படத்தை போட்டு தனியா ஒதுங்கி இருப்பா சார். ஏன் சார் தனியா ஒதுங்கணும்? இவங்களோட உட்காந்து சாப்பிட்டானே, அவனே தான் ஒதுங்கி போறான் சார். ஏன் சார் ஒதுங்கணும்? இந்த மாதிரி முற்பட்ட சமுதாயம் சாப்பிடுறாங்களா, பக்கத்துல போய் சாப்பிடு. நீ உடனே தனி ரூம் கேக்குற, தனி படிப்பாலும் கேக்குற. எதுக்கு சார் அம்பேத்கர் பேரை போட்டு நீங்க எல்லாம் படம் காமிக்கிறீங்க? எல்லாரும் ஒண்ணு சார். அம்பேத்கர் எனக்கு தலைவர் சார். அவர் அரசியல் சட்டத்தை ஏற்றினார், எனக்கு தலைவர் அவரு. சரி, உங்களுக்கு கூட தலைவர் இல்ல. ஓகே சார், ஓகே சார். இன்னும் அடுத்த சுற்றுல நம்ம விரிவாக பேசுவோம் சார். நன்றி சார். ஓகே சார், நான் திருப்பி பத்மநாபன் சார் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். சொல்லுங்கள் சார், அதாவது இப்போ இந்த ஆணவ கொலைகள் தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று வைகோ அவர்களுமே சொல்லியிருக்காரு. இன்னும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் சார். காவல்துறை அதிகாரி சீதாராம் சார் சொல்லியிருக்காரு, பள்ளிக்கூடத்திலே ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த ஜாதின்னு வித்தவுட் ஜாதி சான்றிதழ் இல்லாமல் நீங்கள் பள்ளியிலையும் சேர்க்க முடியாது, மேல் படிப்புக்கும் போக முடியாது. அப்போ எங்கே ஜாதி ஒழியிறது? இதெல்லாம் வந்து அது இந்த ஆட்சியில் வந்து ஜாதி பிரச்சனை மட்டுமா இருக்கு. இப்போ இடஒதுக்கீடுன்னு ஒன்று தேவை இருக்குல்ல சார். அப்போ வந்து நிறைய பேர் அதாவது வளரக்கூடிய தேவை இருக்கு. பல ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் வளர்வதற்கு மிசைக்கு ஆசைன்ற மாதிரி சார். அது இடஒதுக்கீடு தேவை. ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க? மத்திய அரசு எடுக்கட்டும்ன்றாங்க. மத்திய அரசு எடுக்குதோ இல்லையோ விட்டுடுங்க, மற்ற மாநிலத்திலாம் எடுத்திருக்காங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம மாநிலத்திலையும் ஒரு சர்வே எடுத்து அது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் எந்தெந்த ஜாதி எவ்வளவு இருக்காங்க அரசாங்கத்துக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற விழுக்காடை அவங்க ஒதுக்கி தரலாம். ஜாதி மென்ஷன் பண்ணாதானே பண்ண முடியும். இப்போ அன்பு பண்ண முடியாது அப்படின்னா அது எப்படி பண்ணவே முடியாது சார். முற்றும் கோணல், முதல் கோணல் முற்றும் கோணல் ஆச்சு சார். நீங்க 2 5ன்னு கூட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன கூட்டல் வகுத்தல் பெருக்கல் பண்ணாலும் விடை வந்து தவறு தானே. ஏன்னா எடுத்தவனே தவறு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்பவுமே அவர் மாறுதட்டி சொல்வார், எங்க கட்சி வந்து சாமானிய எல்லோராலும் உள்ளடங்கிய கட்சின்னு சொல்லுவார். ஆனால் 10.5க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அங்கே அவர் டைல்யூட் ஆகிறாரு. திருமாவளவன் அவர்களுக்கு அத்தனை கட்சியும் சேர்ந்த கட்சி வரணும்னு ஆசை, முயற்சியும் பண்ணுறாரு. என்னுடைய நண்பர் தான். ஆனால்
அது சீட்டு கேட்கும்போது என்ன பண்ணுறாரு, அவங்க சமுதாயத்துக்கு மட்டும் கேட்டு அவங்க தொகுதிக்கு மட்டும் போயிடுறாரு. அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சுருங்கும் போது இந்த மாதிரி. ஆனால் இளைஞர்கள், தற்கால இளைஞர்கள் இன்னும் இந்த ஆணவ கொலைலாம் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு மேலே எடுபடாது சார். ஏன்னா கலப்புன்றது பல ஒரு 10 வீடு எடுத்தீங்கன்னா அது 9 வீடு கலப்பு திருமணமாக வர்ற அளவுக்கு இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த கொலை செய்த நபர்லாம் ஒரு சின்ன இளைஞர்கள் தான், கிட்டத்தட்ட அடுத்த தலைமுறையினர் அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இல்லை, அவர் சொன்ன அவர் காவல் அதிகாரி சொன்னதை கவனிங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, கல்யாண பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை, கல்யாண பையனுக்கு பிரச்சனை இல்லை, மனமேடை வரைக்கும் போயிடுச்சு. நடுவில் உள்ள போந்தவங்க தான் அரசியல் பண்ணுறாங்க. இதுதான் நடக்குது தொட்டு. இது இப்போ சுர்ஜித்ன்றது அந்த பொண்ணோட பிரதர் தானே யாரு இந்த கொலை பண்ணது சார். நீங்க மோட்டிவேட் பண்ண என்ன சார், அனிதான்ற ஒரு கேஸ் நீட் பிரச்சனையில வந்தது. அந்த அம்மா வந்து நீட்டுக்கு 1008 விளக்கம் கொடுக்குறாங்க, அது ஒரு தனி டிபேட் போகும். ஆனா அந்த அனிதான்ற பெண்ணு மாற்று பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு அந்த மாதிரி தயாராயிட்டாங்க. அந்த தயாரான பொண்ணை சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போடுறாங்க நீட்டுக்கு ஏத்தாப்புல. அந்த அளவுக்கு அந்த வெல்த் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆதர் நீங்க நல்லா போயிட முடியுமா? அப்ப அனிதாவால போக முடியுமா? அப்ப பின்புலம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இவருடைய கொலைக்கு நீங்க பின்னாடி ஏற்றி விட்டுருந்தே என்ன சார் ஆகும்? அனிதா வந்து அவங்களே யாரோ ஒருத்தங்க இயக்குனாங்கன்றது உங்க கருத்து. சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போதுன்னு என்ன அர்த்தம்? நிச்சயம் she has been motivated. முதல்ல அந்த பாப்பாவே சொல்லியிருக்கேன், I am prepared for the alternate exam for biochemistry சொல்றாங்களே. அதனால இறப்பு, தற்கொலை, சாவு என்பது ஒரு தீர்வல்ல. அது இளைஞர்களுக்கு தெரியணும். அரசியல் ஆதாயத்துக்கு ஏதாவது நம்ம தூண்டி விட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கட்சி பேர் சொல்ல விரும்பல. அவர் முதல்ல தற்கொலைன்னு சொல்லுவாரு. ஏன்னா தற்கொலை அவர் மகன் கிட்ட போய் சொல்லுங்க, யாரும் இல்லை அந்த டுபாகூர். அந்த மாதிரி டுபாகூர்னா அவங்களுக்கு தெரியாது, சீமான் அவர்கள் அந்த மாதிரி தற்கொலையெல்லாம் தூண்டி விடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே வந்து தானா நடக்கிறது இல்லை. இதை வந்து நீங்க தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கிறோம், சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படணும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல போயிடுச்சு சார். இப்போ திமுக ஆட்சி கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அவர் மனைவிக்கு அவருக்கும் பிரச்சனை, அவர் கள்ளக்காதல், இவர் சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, இதெல்லாம் நாங்கள் டார்ச் லைட் வச்சுன்னு எப்பவுமே பின்னாடி சுத்த முடியாதுன்னு ஒருத்தர் கழகத்தோழர் சொல்றாரு. நீங்கள் டார்ச் லைட்லாம் வச்சுலாம் சுத்த வேண்டாம். ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு திமுக காரன் போய் சப்போர்ட் பண்ணுறதுன்னு நிறுத்துங்க. காவல்துறைக்கு இப்போ நடமாடும் மதுபானம் வந்துருச்சு சார். இது வரைக்கும் உலகத்தில் என்ன கேட்டிருக்கீங்களா? நடமாடும் மதுபானம் சால்னா கடையோட வண்டியில் வச்சு தள்ளி வச்சு விற்றுக்கிட்டு அவன் அதிக விலையில் விற்றுட்டு போகிறான். அந்த தைரியம் எப்படி வருது? அவருக்கு பின்னாடி ஒரு திமுக இருப்பார். அந்த திமுக போய் அந்த காவல்துறையிலேருந்து காப்பாற்றுவார். இந்த ஒரு 1 by 1 அப்படியே சப்போர்ட் பண்ணுறதுனால 11 லட்சம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க திமுக அதிமுக அரசுல. இவங்க 2 லட்சம். அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா போக்சோ தான். அது போக்சோ சட்டத்தில் தான் போகும். அதே மாதிரி அரசாங்கம் தயவு செய்து ஒற்றை ஒரு இரும்பு கரம் கொண்டு இதனுடைய ஒரே ஒரு அறநொடி தான். இதனுடைய தலைவர் யாரு? தளபதி அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். அவர் இரும்பு கரம் கொண்டு இந்த துறையை கையாண்டா எப்படி தப்பு வரும்? ஜெயலலிதா காலத்தில் அவருடைய பதவியும் அவருடைய பேரை எழுதிட்டு போங்கன்னு நான் வரலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு போட்டாருன்னா அந்த பயம் இருக்கும். அந்த பயம் இல்லாதனால காவல்துறை அதிகாரிக்கு பணம் கொடுத்துட்டு திமுக ஒரு நிர்வாகி மதுவை அதிக ரேட்டிங் விற்கிறார். அப்போ there is a link between the கவர்மெண்ட் நிர்வாகிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு வர்றதுனால தான் இதெல்லாம் காரணம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார். தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார். சட்டம் இயற்ற வேண்டியது மத்திய அரசா மாநில அரசான்ற ஒரு கேள்வி இருக்கு. ராஜ்நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கும் அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கும் அதை மிகவும் குறிப்பாக தொழில்நுட்ப கலைஞர்கள், எங்களை எல்லாம் வெளிச்ச வீதிகளுக்கு அழைத்து செல்லுகிற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான முதல் வணக்கம். இல்ல சார், இப்போ ஆணவ கொலை அது எல்லாம் பேர்களை மாத்திக்கிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தா கூட இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் குற்றவாளி என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய தாய் தந்தையர், அந்த பலியான பையனுடைய தாய் தந்தை, இந்த 2 பேர் தான் குற்றவாளி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமீபத்தில் நடந்த தம்பி கவின் மரணம், கொடூரமான மரணம் இருக்கு பாருங்க. அந்த குடும்பத்தை பத்தி ஓரளவு தெரியுங்கிறதுனால சொல்றேன். அவங்க தூத்துக்குடியில இருந்தவங்க. அந்த 2 பெற்றோர்களும் நல்லவர்கள், அதுல மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப ஜாதி பார்க்காத ஆட்கள் நல்லவங்க. ஆனா இந்த சின்ன வயசுல சார் ஒரு ஈர்ப்பு,
ஒரு 15 இருந்து 25 வயதுக்குள்ள 20 வயதுக்குள்ள உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கு பாருங்க. அந்த ஈர்ப்பு எல்லா காலங்களிலும் வரும். இதுல இந்த அந்த பையன் அந்த கவியனுக்கும் அந்த பெண்ணுக்குமே ஒரு 10 ஆண்டு காலம் தொடர்பு இருந்ததாக சொல்றாங்க. அந்த பெண்ணே கூட சொல்லுது, நான் உயிருக்கு உயிராக காதலித்தேன்னு சொல்லி அந்த பெண்ணே சொல்லுது. அப்போ இந்த பெற்றோர்கள் எச்சரிக்கையா இருந்திருக்கிறமா வேண்டாமா? பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணிக்க, அந்த குழந்தைகள் வளர 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 வளர, அதிலும் குறிப்பாக ஒரு பெண் குழந்தை வளர்கிற பொழுது ஒரு பட்டுச்சேலையை பாதுகாப்பதை போல பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க கிராமத்துல. இப்ப நீங்க சொல்ல வர பார்த்தா அது இந்த ஆணவ கொலைகளுக்கு பெற்றோர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி மடைமாற்றம் விதமா இருக்கு சார் உங்களுடைய பேச்சு. இல்லை, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆணவ கொலை, அந்த கொலை, இந்த கொலை எல்லாம் விட்டுருங்க சார். நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, தயவு செய்து இதுல நம்ம ஆணவ கொலை, அந்த கொலை எல்லாம் வேண்டாம். முதல்ல நான் தொடக்கத்திலிருந்து என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த பெற்றோர்கள் 1 2 பேர் 2 குடும்பமும் இப்படி எல்லாம் பிரச்சனை, இப்படி 2 குழந்தைகளுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, ஒருவர் நெருங்கி பழகுவதாக தெரிகிறதுன்னு சொல்லி, ஒண்ணே அந்த பையனுடைய கவினுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் அல்லது அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களா இருக்கட்டும், 2 பேருமே அந்தந்த பிள்ளைகளை, அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை அறிந்து பேசி இருக்கணும். அதை பேசாதது அவங்க தப்புதான். ஏன்னா அந்த பெற்றோர்கள் ஒண்ணு, அந்த பையன் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டிய அந்த பையன் இறந்துட்டார். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் காவல்துறை அதிகாரிகள், நிறைய சம்பளம் வாங்குறாங்க, வசதி வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பையன் இன்னைக்கு என்னன்னா குண்டாசுல போயிட்டா SC/ST ஆக்ட் போட்டாங்க, கொலை வழக்கோடு சேர்ந்து SC/ST ஆக்ட் போட்டாங்க. இப்ப கூட இன்னைக்கு உயர்நீதிமன்றம் 30 நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்போ கடைசியில அந்த பையனுக்கு லைஃப் கொடுக்க போறாங்க, வேற வழியை நிச்சயமா லைஃப் கொடுத்துருவாங்க. அந்த பையனுடைய வாழ்க்கையும் போயிட்டு இப்போ அந்த காவல்துறை அந்த கொலை செய்த அந்த பையனும் அந்த சகோதரியும் தான், 2 பேரு அவங்க தாய் தந்தை இருக்கு. இப்ப அந்த பையன் கொலை செய்த பையனும் அவங்க அப்பாவும் ஜெயில இருக்காங்க, அவங்க அம்மா சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க. இந்த பக்கத்துல கவினுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த பையன் மிகவும் ஒரு நல்ல வருமானம் பெற்ற ஒரு மதிக்க தகுந்த வேலையை பார்த்த பையன். இந்த பையனுடைய உயிரை திரும்ப கிடைக்காது. அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய், அதாவது தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சான்றோன், பெரியவன், புகழ் பெற்றவன் தன்னுடைய மகனும் மருமகளும் அல்லது மகளும் மருமகனும் ஒன்னா நடந்து போகும்போது, பேர பிள்ளைகளோடு நடந்து போகும்போது வயதான முதியவர்கள் பார்த்து பெருமைப்படுவது. நான் இன்னைக்கு தாத்தா நிலையில இருக்கிறதுனால சொல்றேன், என்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் தாத்தா இங்க வா தாத்தா அப்படின்னு சொல்லும் போது நம்மையும் அறியாம தாத்தாவை எங்க அப்படின்னு கேட்கும் போது நம்மை அறியாமல் நாம் இன்னொரு பிறவி எடுத்ததாகவே மகிழ்றோம். இந்த உணர்வு எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். நான் ஒரே ஒரு செய்தியை முடிச்சுறேன். பெற்றோர்கள் இது மட்டும் ஒரு பக்கத்துல பெற்றோர்கள், இன்னொரு பக்கத்துல அரசு, எந்த அரசாக இருக்கட்டும். நீங்க என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது சுதந்திரம் பெற்று 78 வருஷம் ஆச்சு, இன்னும் இடஒதுக்கீடு, அது தனி தொகுதி, ரிசர்வ் தொகுதி, என்ன சார் இது கொண்டாடி போறதுக்கு? நீங்க எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்க, எல்லாருக்கும் எல்லாரும் எந்த தொகுதியில எப்படி சொல்லுங்க. நீங்களே எந்த கட்சியா இருக்கட்டும், நான் எந்த குறிப்பிட்ட கட்சி சொல்லல, எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை ஜாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்துவது, ரிசர்வ் தொகுதியில மட்டும்தான் ஜாதி பார்த்து நிறுத்துறாங்களா என்ன? எல்லா தொகுதியிலும் எந்த சமுதாயத்தினர் அதிகமா இருக்காங்களோ அந்த சமுதாயத்தினர் நிறுத்துறாங்க. சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய மனம் வக்கரமாகிட்டு இருக்கு. சமூக ஊடகங்கள், திரைப்படங்கள் கட்டுப்பாடு கொண்டு வரணும். சரி சார், ஓகே சார். கடந்து போகிறீங்க. அதாவது சமூக ஊடகங்கள், திரைப்படங்கள், அரசியல் கட்சிகளுடைய மனநிலைகள், பெற்றோர்கள் இந்த பொறுப்புகளை இதை எல்லோரும் சிந்திக்கணும். அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்று பள்ளிக்கூடத்திலிருந்தே ஜாதி மறுப்பு சார், ஜாதி அடையாளத்தை அழிச்சிருங்க. சரி, ஓகே சார், ஓகே ரைட் சார். தொடர்ந்து பேசுவோம் சார். செல்வம் சார், தொடர்ந்து பேசுவோம். ஓகே ஓகே சார், சேம் சார், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதாவது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனக்கு முன்னாடி பேசின யாருமே நீங்க கேட்ட கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்லல. ஆணவ கொலைகள் ஏன் ஏற்படுகிறது,
ஆணவ கொலைக்கு சட்டங்கள் மத்திய அரசு ஒன்றிய அரசு ஏற்படுத்த வேண்டுமா மாநில அரசு ஏற்படுத்த வேண்டுமான்னு கேட்டீங்க. 3 பேருமே அது சம்மந்தமாக பதிலை சொல்லாமல் வேற எங்கேயோ பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு காட்டின கதையாக இருக்குது. இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி சீதாராமன் வந்து பேசினார். சட்டத்தால் எதுவும் செய்ய முடியாது, மக்கள் திருந்த மாட்டார்கள்னு சொன்னார். ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி இந்த மாதிரி பேசுகிறது வேதனைக்குரிய விஷயம். என்ன காரணம்னா, சட்டம்தான் சமுதாயத்தை சீர்படுத்தும். ஒரு காலத்தில் வந்து இந்த தண்டனையை பற்றி சொல்லக்குள்ள ரிஃபார்மேட்டிவ் தியரின்னு சொல்லுவாங்க. அவனை சீர்திருத்தணும், திருத்தினா வந்து குற்றங்கள் குறையும்பாங்க. இப்போ உள்ள மக்களோட மனநிலையை பார்க்கக்குள்ள டிட்டரண்ட் தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்சிமம் அவங்கள வந்து அடுத்த தர அந்த தப்பை செய்யாத அளவுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த ஆணவ கொலையை பொறுத்த வரையும் இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உள்ள பிரச்சனை மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அகில இந்திய அளவில் உள்ள பிரச்சனை. நாடு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் தாண்டியும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலைகள் இந்தியாவெங்கும் நடக்கிறதுங்கிறது வெட்கக்கேடான விஷயம். மனிதம் மரித்து விட்டது, மனிதாபிமானம் இல்லை. இன்னும் நம்முடைய இதயத்தை நாம் சுருக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். வேர்ல்டு இஸ் எ குளோபல் வில்லேஜுங்கிறான். உலகமே ஒரு 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 கிராமங்கிற லெவலில் வந்த பிறகு நாம் ஜாதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு ஜாதி பார்க்கறத ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த ஆணவ கொலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். நீங்க சொன்ன கருத்தை வலியுறுத்தும் விதமாக தான் 3 பேரும் ஸ்கூல்லேருந்து இல்லை அதுக்கு சொல்ல வரேன். அதாவது ஜாதிங்கிறது வரேன் சார், ஜாதிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டும், ஒழித்தாதான் வரும். சீதாராமன் சொன்னார், முதல்வர் ஃபோனில் தான் பேசினார் அப்படின்னு சொன்னார். இந்த ஆணவ கொலை இப்போ கவின் ஆணவ கொலையை பொறுத்த வரையும் தமிழக அரசு சரியான முறையில் கையாண்டு ஒரு பெரும் பிரச்சனையை தீர்த்திருக்கு. அந்த கொலை ஏற்பட்ட உடனே தமிழக அரசினுடைய மூத்த அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும், திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமாகிய KN நேரு அவர்களையும், அந்த பகுதி அமைச்சராக இருக்கக்கூடிய கால்நடைத்துறை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனையும் அந்த வீட்டுக்கு அனுப்பி அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்லி, அரசு உங்களிடம் இருக்கிறதுன்னு சொல்லி, பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே பங்கெடுத்து கொண்டிருந்த தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும் உடனடியாக டெல்லியிலிருந்து விரைந்து வந்து அந்த இல்லத்திலே அந்த பெற்றோர்களை சந்தித்து அவர்கள் சார் ஃபர்ஸ்ட் ரவுண்டு பேசக்குள்ள குறுக்க வராதிங்க, அவர்களை சந்தித்து அவருக்குள்ள ஆறுதலை சொல்லி அந்த இறுதிச் சடங்குல கூட கலந்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு வந்து நாங்கள் அரசு உறுதுணையாக இருக்கிறதுன்னு சொல்லி காவல் பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க. அதே போல் முதலமைச்சர் அவர்களும் அந்த பெற்றோர்களிடத்தில் ஃபோனில் பேசி, உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, அரசாங்கம் உங்களை பாதுகாக்கும்னு சொன்னாங்க. இதுதான் ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியும். சட்டத்தை பொறுத்தவரையும் ஆணவ கொலைக்கு வந்து மாநில அரசு சட்டம் ஏற்றுனா அது சரியாக இருக்காது. ஏன்னா கொலைங்கிறதுக்கு உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. இந்த மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ விதிக்கணும்னா பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஒன்றிய அரசு தான் இதுக்கு சட்டத்தை ஏற்றணும். அது புரியாமலே பல பேர் மாநில அரசு சட்டத்தை ஏற்றணும், மாநில அரசு சட்டத்தை ஏற்றலாம். எதுலன்னா பொது சொத்துக்களை சேதம் விளைவித்தல், பெண்களை கிண்டல் செய்தல், ராகிங் போன்றவைகளுக்கு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. புரியுது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, வழக்கறிஞர் முறையில் நான் சொல்றேன், 30 ஆண்டு கால வழக்கறிஞர் சொல்றேன், சட்டமன்றம் சட்டம் இயற்றுவதை விட தூத்துக்குடி செல்வம் நீங்க பேசக்குள்ள நான் தலையிடல, தயவு செய்து சபை நாகரிகத்தை கடைபிடிங்க. சொல்லுங்க சார். அதாவது சட்டமன்றம் வந்து இதுக்கு சட்டம் இயற்றுவதை விட பாராளுமன்றம், ஏன்னா இது அகில இந்திய பிரச்சனை. கேள்வி அதுக்கு சேர்த்தே நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆதிக்க சாதிகள் சொல்லப்படுறது அல்ல இடைநிலை சாதிகள்னு சொல்றாங்க, அவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சீதாராமன் சார் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஸோ இவங்களுடைய வாக்குகளுக்கு பயந்து தான் இதற்கு சட்டம் ஏற்றதை நீங்க அந்த பாலை வந்து அங்க பாஸ் பண்றீங்க. அதாவது ஒரு விஷயம் வாக்கு அரசியல், வாக்கு வங்கி அரசியல தான் இந்த பிரச்சனை. ஒரு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்றைக்குமே பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அது எந்த காலத்திலையும் எந்த ஆதிக்க சக்திகளுக்கு பயந்த இயக்கம் அல்ல. ஆதிக்க சக்திகளை ஒடுக்கவே அது தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை பாதுகாக்கவே சமூக நீதிங்கிற கான்செப்ட், சோசியல் ஜஸ்டிஸை கொண்டு வந்தது. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா விடுதிகள் கூட முதலமைச்சர் அவர்கள் கள்ளர் விடுதி, அந்த மாதிரி பல்லர் விடுதி போன்ற பெயர்கள் எல்லாம் நீக்கிவிட்டு சமூக நீதி விடுதிகள்னு கொண்டு வந்ததுக்கு காரணமே ஜாதி ஒழிப்போட ஸ்டெப். அது ஒரு பிக்கஸ்ட் ஸ்டெப்பு.
அதே போல காலனி என்று சொன்னார்ல இப்போ சீதாராமன், அந்த சொல்லையே சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து முதலமைச்சர் அவர்கள் நீக்கினதுக்கு காரணம் என்னன்னா ஜாதி ஒழிப்பு. அதனால திமுக இன்னைக்கும் வந்து முற்பட்ட மக்களோ இல்லை ஆதிக்க சக்திகளுக்கு கண்டு அவங்க வாக்குகளுக்கு கண்டு பயந்த இயக்கம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து பட்டியலின மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பாதுகாப்பதற்காக தான் சமூக நீதிங்கிற கோட்பாடு சோசியல் ஜஸ்டிஸை கொண்டு வந்த இயக்கம். அது மட்டுமல்ல, நம்ம செங்கை பத்மநாபன் சொன்னாரு, ஆணவ கொலைகள் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கைகள் அந்த பேசு பொருளா இருக்கும்போது மட்டும்தான் பேசப்படுது. அதற்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் இல்ல பால தள்ளுறது இல்லைங்க. ஒரு நான் பேசக்குள்ள குறுக்கிடாதீங்க சார். நீங்க நான் பேசிட்டு இருக்கக்குள்ள குறுக்கிடாதீங்க. நாகரிகம் ஒரு விஷயம் சார், கம்முன்னு இருங்க. நான் பேசக்குள்ள குறுக்கிடாதீங்க. ஒரே ஒரு விஷயம், எனக்கு நேரம் வேண்டாம். கொலை அப்படிங்கக்குள்ள அது கடும் குற்றம். இந்த ஆணவ கொலை ஏதோ தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கு? இல்ல இல்ல, உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது, ராஜஸ்தான்ல நடக்குது, பல மாநிலங்கள்ல நடக்கக்குள்ள ஒன்றிய அரசு தான் இதுக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும். ஒன்றிய அரசு சட்டம் கொண்டு வந்தால்தான் அமுல்படுத்துவதற்கு சரியாக இருக்கும். ஏன்னா ஒன்றிய இது வந்து தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ கொடுக்கக்கூடிய கொடுக்கும். இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்கள்கிட்ட வரேன். இப்போ ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, நாடு முழுவதும் அதிகரித்து வரும் ஆணவ கொலைகள் இது பற்றி நம்ம விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து ஒரு கேள்வி வச்சுறேன், அதுக்கு சேர்த்தே பதில் சொல்லிடுங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் வந்து தமிழகத்தில் அதாவது ஆணவ கொலைகள் அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஜெயசூர்யா அப்படின்ற ஒரு மாணவன் சாலை விபத்தில் இறந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவன் பெற்றோர்கள் அதில் சந்தேகம் இருப்பதாக கூறியதால் ஒரு தீர்ப்பு இன்றைக்கி வந்து விசாரணை வந்திருக்கு. அதை சிபிசிஐடிக்கு அந்த வழக்கை மாற்றிருக்காங்க. மாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த நீதிபதி வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்தில் இந்த ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடைபெறுவது வருத்தமளிக்கும் விதமாக இருக்கிறது, அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே இல்லை. அவர் பேர் நீதிபதி வந்து பி வேல்முருகன் அப்படின்ற நீதிபதி இன்றைக்கி சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காரு. அதை பற்றி அவங்க சேர்த்து நீங்கள் உங்கள் பதிவு. அதாவது ஆணவ கொலைகள்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவெங்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு தமிழ்நாட்டில் நம்ம வசிக்கிறதுனால நமக்கு தமிழ்நாட்டில் உள்ள விஷயங்கள் நம்ம காதுக்கு வருது, அதனால் நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை இந்த கவினுடைய ஆணவ கொலையை வந்து தமிழக அரசு சரியாக கையாண்டு இருக்கிறது, இன்னும் 21 நாளில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்ய இருக்கிறதுன்னு சொல்லி தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கு. அதனால் இந்த ஆணவ கொலைங்கிறது வந்து ஒரு சமுதாய பிரச்சனையை ஒழிய அரசியல் பிரச்சனை இல்லை. ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டுறதுங்கிறது இதில் ஆளுங்கட்சிக்கு குற்றம் சாட்டுறதுக்கு வேலை இல்லை. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம், இன்னைக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் ஒன்று மட்டும், இந்த சாதிங்கிற விஷத்தை மட்டும் நம்ம விட மாட்டேங்கிறோம். நீதிபதி இன்னொரு கருத்து அவர் தெரிவிக்கும் போது அவர் வேதனை தெரிவித்த விஷயம் என்னென்னா, இது வெளிவந்த ஆணவ கொலைகள்ன்றது கம்மி தான், இன்னும் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது வெளியில் வரல. அப்படியே வந்தால் கூட ஒரு பிறல் சாட்சியோ அல்லது வேற தலையீடுகளோ இதன் மூலமாக அது வந்து தடுக்கப்படுகிறது. ஆணவ கொலைகள் வந்து எது வந்து சென்சிட்டிவாக ஆகுதோ அது தண்டனையில் முடியுது, சென்சிட்டிவ் ஆகாத கேஸ்லாம் தண்டனையில் முடியறது இல்லை. அதான் சொல்கிறேன்ல, ஆணவ கொலைங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏற்படுற விஷயம் இல்லை, அது இந்தியாவெங்கும் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு பேசிக்கிறோம். உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் அதிகரித்து வருவது கவலை தெரிவிக்கிறது. ஆமாம், அதிகரித்து வருது கவலையை தீர்க்குதுன்னா இதுக்கு காரணம் வந்து சமுதாயம் தான், மக்கள் தான். மக்கள் வந்து மனசு மாறணும், ஜாதிங்கிறத ஒழிக்கணும். இதில் பார்த்தீங்க, இந்த கவினோட வழக்கு கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், சிறு வயதில் இருந்தே நன்றாக படிக்கக்கூடிய மாணவர், ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்னு அந்த ஆசிரியர்லாம் சொல்கிறாங்க. ஒரு மென்பொறியாளராக மாதம் ஒன்றுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான். சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, சொந்தமாக வீடு இருக்குது, கார் இருக்குது. அப்போ அந்த சுபாஷினிங்கிற பெண்ணை கைப்பிடிக்கிறதுக்கு அவனுக்கு தடையாக இருக்கிறது என்ன? ஜாதிங்கிற விஷம், சமுதாய விஷம். அந்த ஜாதிங்கிற சமுதாய விஷம் போனாதான், அதை ஒழிச்சாதான் ஆணவ கொலைகள் குறையும். கண்டிப்பா. அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி விடுதி காலனிங்கிற சொல்லலாம் நீக்கிறது. கண்டிப்பா. அதாவது ஜாதியை ஒழிக்கிறதுக்குள்ள ஸ்டெப்புகள் இருக்கு. ஆனா மத்திய அரசு வந்து இதுக்கான சட்டத்தை ஏற்றணும் அப்படின்றது உங்களுடைய ஒரு வாதமா இருக்கு. நம்ம அடுத்த சுற்றுல நான் தொடர்ந்து பேசலாம். திரு சீதாராமன் சார், சட்டத்தால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னதை வந்து அவங்க கண்டிச்சாங்க. உங்களுடைய பார்வை சொல்லுங்க சார். அவரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, அவருக்கு நன்றி. இப்ப என்ன கேட்டா, ஆளுங்கட்சியில வந்து நான் எகன்ஸ்டா பேசுறேன். நான் உண்மையாக சொல்றேன், சமூக நீதி டைட்டில் முக்கியம் இல்ல சார். நான் சொன்னதான் அவர் சொல்றாரு கடைசியா, மக்கள் வந்து திருந்தணும் அப்படிங்கிற வார்த்தையை தான் கடைசியா அவர் சொல்லியிருக்காரு.
சார் நான் முதல்ல சொன்னேன் யாருமே பேசல அப்படிங்கிறாரு. நான் இதைத்தான் சொன்னேன். ரெண்டாவது, நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒர்க் பண்ணேன் சார். சரி. நான் பிசிஆர்னுங்கிற ஒரு செக்ஷன்ல நான் கடைசியா வேலை பார்த்தேன். அங்க என்ன கேட்டீங்கன்னா அன்டச்சபிலிட்டி சார். கொட்டாங்கச்சியில டீ கொடுப்பாங்க சார். கொட்டாங்கச்சியில எஸ்சிக்கு டீ கொடுப்பாங்க. அந்த ஊர்ல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க, எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க, எல்லாம் உயர் வகுப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க. இதை ஏன் சார் தடுக்க? இன்னைக்கு நிறைய ஊர்ல டம்ளர் வச்சிருப்பாங்க, தனி டம்ளர், இரட்டை குவளை மாதிரி. சார் இவர் வந்து ஏசி ரூம்ல இருக்கா சார் முதல்வர். அவர் சுத்தி ஒரு சார், நீங்க காவல்துறை அதிகாரி, அந்த ஊர்ல நீங்க தடுத்தா என்ன? புதுக்கோட்டையில இருக்கக்குள்ள உங்களுக்கு அதிகாரம் இருந்ததுல தடுத்திருக்க வேண்டியதானே? நீங்க அரசியல் கட்சியை குறை சொல்றது முன்னாடி நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி, நீங்க அந்த இடத்துக்கு போய் தடுத்திருக்க வேண்டியதானே? சரி, அந்த கேள்வி நீங்க பேசும்போது நான் பேசுறேனா? சொல்லுங்க சொல்லுங்க சார். ரெண்டாவது ரவுண்டு வந்து நீங்க வந்து பரவாயில்ல, பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க சார். ரெண்டாவது ரவுண்ட்ல டிபேட் தானே சார்? டிபேட் தான். சரி, ஓகே. நான் சொன்னேன் கேளுங்க. சொல்லுங்க. தமிழ்நாட்டை ஏன் பிடிக்கலன்னா உங்க மாதிரி அரசியல்வாதிகள் 4 பேர் வந்துறாங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நாங்க ஊர்ல பேசி முடிச்சுக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்கிறாங்க. 2 போலீஸ் சார் போனோம். 200 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. நானும் இன்னொரு போலீஸ் 2 பேர் தான் போனோம். 2 பேரும் கையை கட்டி நிக்கிறோம். அங்க அரசியல்வாதிகள். அப்போ உங்க கடமையை நீங்க சரிவர ஆற்றலங்கிறத ஓப்பனா ஒத்துக்கிறீங்க? இல்ல, ஆற்ற முடியலன்றதானே சார் சொல்றாரு. 200 பேர் இருக்கும்போது என்ன ஒரு சூப்பர் ஸ்டார் சினிமாவா இது? 200 பேரை போய் அடிக்கிறதுக்கு. விடல சார், பேச விடுங்க சார். உங்க மாதிரி அரசியல்வாதியே எங்களை வேலை செய்ய விடாம கையை கட்டி போடுறீங்க. முதல்ல கட்ட பிரிச்சுட்டு வேலை பாருங்க சார். அரசியல்வாதி திருந்தாம இது ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க முதல்ல ஞாபகம் சார். இவர் என்னவோ முதல்வர் வந்து பணம் கொடுத்தாரு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, எங்களால அதான் பண்ண முடியுங்கிறீங்க. சரிங்க, எல்லாம் பண்ண முடியும். அந்த உயிர் வந்துருமா? கமின் கலந்து வச்சுருவாரா? அந்த தாத்தா வந்து பஞ்சாயத்து தலைவர், ரொம்ப வருஷமா அந்த ஊர்ல ஒரு நல்ல கௌரவமா வாழ்ந்தவர் சார். இன்னைக்கும் இந்த ஆளுங்கட்சியில எத்தனை இடத்துல எஸ்சிக்கு குடியேற்ற விட மாட்டேங்கிறாங்க சார். எஸ்சி தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர் ஓரங்கட்டப்படு அவனை ராஜினாமா பண்ண வை. எத்தனை இடத்துல நடந்திருக்கு? போலீஸ்காரங்களே அடிக்கிற ஆட்சி சார் இது. சார், நீங்க போலீஸ்காரங்களே சொல்லுங்க. கைதி வந்து அடிக்கிற ஆளுங்கட்சி அனாவசியமா நீங்க வந்து ஒரு பால்ட் அலிகேஷன் சொல்லக்கூடாது. எந்த இடத்துல கொடியேற்ற விடலன்னு சொல்லுங்க. தவறான செய்தியை சொல்லாதீங்க. நீங்க தவறான செய்தியை சொல்றதும் உங்க பணியை நீங்க நிறைவேற்றது காவல்துறையில எப்படி வேலை பார்த்திருப்பீங்கன்னு சொல்லலாம். எந்த இடத்துல கொடியேற்ற விடலன்னு ஒரு இன்ஸ்டன்ஸ சொல்லுங்க. தவறான தகவலை சொல்லி ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் உட்டுப்படுத்தாதீங்க. சரி சரி, அவங்க முடிக்கிறேன். ஓகே. மேலூர்ல போய் பாருங்க. நீங்க எங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கீங்க? வெளியில வாங்க, ரோட்டுக்கு வாங்க. வீட்டுல இடமே சொல்றாரு, இடத்தையே சொல்றாரு. மேலூர் நான் ரோட்ல வேலை பார்க்கறானே, எங்களுக்கு தெரியும். நான் நீங்க வேலை பார்த்தது தான் சொன்னீங்களே சார், கையை கட்டிட்டு நின்னு. 200 பேர் முன்னாடி என்ன சார் பண்ண முடியும்? ஒரு தனி அதிகாரி தடுத்து வீரமரணம் அடைஞ்சிருக்கணும்ல. ஆதிக்க கட்சி தலைவர்லாம் உட்கார்ந்துருக்காங்க, மந்திரிலாம். ஒரு பிற்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கொண்டு போட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. ஏன் அதற்கு அதே மாதிரி சேர் கொடுக்க கூடாதா? அவருடைய ஆளுங்கத்தை கொட்டுறாரு. அவங்க எடுத்துக்கல சார். அப்படி எப்படி சார் மக்கள் எடுத்துப்பாங்க? நீங்க ஏதோ பாதிக்கப்பட்டீங்க, அதனால ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் பணம் இல்ல பாக்குறீங்க சார். ஆளுங்கட்சினா திமுக அதிமுக எல்லாத்தையும் சொல்றேன். ஆளுங்கட்சி சார், அரசியல் கட்சின்னு சொல்லுங்க, ஆளுங்கட்சின்னு சொல்லாதீங்க. ஆளக்கூடிய கட்சிகள், அரசியல் கட்சிகள்னு சொல்லுங்க. ஆளுங்கட்சின்னு எதுக்கு சொல்றாரு? தவறா? காதல வாங்க சார், காதல பஞ்ச எடுக்காதீங்க. ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக பிரதான அரசியல் கட்சின்னு சொல்லுங்க சார். இப்ப ஆளுங்கட்சின்னு சொன்னா திமுக ஆளும் கட்சினா என்ன சொல்லணும்? அதிமுக எடுத்துக்க முடியாது சார். ஆளக்கூடிய கட்சிகள் நீங்களே கேக்குற மக்கள் ஆளுங்கட்சினா அது புரியுது சார். அவர் சொல்ல அந்த டெக்ஸ்ட் நீங்க ஃபுல்லா இல்ல சார், நீங்க ஃபுல்லா கேட்டீங்கன்னா அது புரியும். நீங்க அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறீங்க. திமுகவை தான் குறை சொல்ற மாதிரி. சரி, ஆளுங்கட்சி அரசியல் பிரதான அரசியல் சரி, ரைட், ஓகே. சரி, ஓகே. ஆமா, ஆளுங்கட்சி அவர்தான் திமுக அதிமுக சொல்றாரு. சொல்றாரு சார், பேரை மென்ஷன் பண்றாரு சார். அதிமுக நம்ம சொன்ன சொல்லும் போதே அந்த டெக்ஸ்ட் புரிஞ்சது. நீங்க அரசியல் கட்சின்னு சொல்லுங்க. சரி, ரைட், ஓகே ஓகே, வரும் சார். இல்ல ஆண்ட கட்சி சொல்ல. சரி சரி, ஓகே ஓகே, வரும் சார். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சார். இவங்க எதிர்கட்சியில இருக்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? போலீஸ் ஒழிகாம்பாங்க. இப்ப ஆளுங்கட்சி வந்தோன்னா போலீஸ் இப்படி எல்லா கட்சிக்கும் அவனும் செய்யறது. எந்த அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சியில ஒண்ணு பேசுவாங்க, எதிர்கட்சியில ஒண்ணு பேசுவாங்க. ஒண்ணு இல்ல சார், ஒரு எம்எல்ஏ ஒரு குளத்தை வந்து போர்வெல்ல செத்து போச்சு. இருக்கிற எல்லாருமே அங்க உட்காந்துக்கிட்டு தீபாவளி கொண்டாடல சார். அந்த மக்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு 10 லட்சம் 5 லட்சம் யானம் போட்டாங்க சார். அந்த குழந்தைய செத்து போன காரணம் அவன் அப்பதான். ஆனா அவன் அப்பன்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே உட்காந்துக்கிட்டு
என்ன சார் விளையாடுறீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே அடுத்த நிமிஷம் போலீஸ் சொல்லுங்க. நீங்க எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சி வந்தீங்கன்னா போலீஸ் செய்யறது நியாயம். இதுதான் சார் போலீஸ் வந்து 2 பேருக்கும் மக்கள் சார். நாங்க எவ்வளவு அடி வாங்கிட்டோம் தெரியுமா? போலீஸ் வந்து அடி வாங்குறதா சார். நேற்று கூட காவல்துறையே கைதி அடிக்கிற ஆட்சி தான் இது. காவல்துறை அதிகாரிகளை கைதிகள் அடிக்கிற காலமா இருக்கு. சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஆணவ கொலைக்கு சம்பந்தம் நடக்கிற ஒரு சம்பவத்துக்காக ஆளுங்கட்சியை குறை சொல்லாதீங்க. எல்லா ஆட்சியிலும் நடக்குது. ஒரு சன் டிவியை தவிர வேற எந்த டிவியும் பாக்குறதுல போல இருக்கு. கலைஞர் டிவியை தவிர முரசொலி படிப்பார் போல இருக்கு. சார் கலந்துக்கிறேன் இல்ல அத்தனை டிவி பாருங்க, கலந்துக்கணும். நீங்க பாருங்க அன்றாட நியூஸ். இப்ப இந்த நிகழ்ச்சி முடிச்சு போகும்போது ஏதாவது ஒரு கொலை இருக்கும், கொலை இருக்கும். கைதி வந்தா சார் டீல் பண்ணோம். அவங்கள போய் நிக்கிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து குவாட்டர் வாங்கி கொடுத்து அண்ணே நீங்க அதை ஏன் சார் நீங்க அனுமதிக்கிறீங்க? நீங்க ஏன் அனுமதிக்கிறீங்க? அனுமதிக்கிறாங்க போயிட்டு போகுது. சரி, ஓகே சார், ஓகே. மொபைல் பார் வந்துருச்சு. சரி சார், தொடர்ந்து பேசுவோம் சார். வீடு தேடி ஓகே சீதாராமன் சார், ஓகே. வீடு தேடி உணவு, வீடு தேடி மருத்துவம், அந்த மாதிரி வீடு தேடி சால்னா கடை வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்துருச்சு. திரு சங்கை பத்மநாபன் சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சமூக நீதி போர்டு வச்சேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் மடைமாற்று அரசியல். சமூக நீதி விடுதியில ஒரு நாள் நீங்க போய் தங்கிட்டீங்கன்னா அரசியல் வாழ்க்கையை விட்டு நான் போயிடுறேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு ஒஸ்ட் மெயின்டெனன்ஸ். ஒரு விலங்குகள் கூட அங்க தங்குவதற்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும். அதுல சமூக நீதியின் போர்டு போட்டுட்டு நீங்க உங்க ஆட்சியை நீங்க தக்க வச்சுக்கிறீங்க. ஒன்னா ரெண்டா சார் மடைமாற்றம் அரசியல் சார். வழக்கறிஞர் சொல்றாரு பாருங்க, மத்திய அரசுக்கு தான் அந்த வாய்ப்புன்னு. மத்திய அரசுக்கு 100% வாய்ப்புன்னா உங்களுக்கு இருக்க 80% வாய்ப்பே நீங்க நழுவ விடுறீங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஆனா இதுக்கு வந்து முற்றுப்புள்ளியே கிடையாது. சும்மா பேசிட்டு இருக்கலாம், அப்படியே ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கலாமே கண்டி. ஆரம்பம் வந்து பள்ளிக்கூடத்தில் நீங்க வந்து சான்றிதழ் கேட்கும் போது அது மாறாது. காவல்துறை அதிகாரி சொன்னார் பாருங்க, என்றைக்கு இந்த ஜாதி சான்றிதழ் கேட்காம நீங்க நடைமுறையில போதும் அன்னைக்கு தான் அந்த ஆணவ கொலை சரியாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இளைஞர்கள்லாம் சரியா இருக்கிறாங்க. இந்த அரசியல் தலைவர்கள் உள்ள பூந்து அவங்க தூண்டி விடாம இருந்தாலே போதும். ஒவ்வொன்றத்திலையும் மடைமாற்றம் சார். ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்றேன் கேளுங்க. 37 கோடியில மினி டைடல் பார்க் ஓபன் பண்ணியிருக்காரு. அடிக்கல் நட்டியிருக்காரு திருவண்ணாமலையில். அது மொத்தம் 38 மாவட்டம் தான் நம்மளுக்கு இருக்கு. அதுல 5 மாவட்டம் போக ஒரு 1500 ஒரு விஷயம். It is connected. It is well connected. Well connected இருங்க. 2000 கோடி எடுத்து வச்சுட்டா, ஒரு நிமிஷம் சார், 2000 கோடி எடுத்து வச்சுட்டா ஒட்டு மொத்தமா உங்களுக்கு வந்து எங்க வந்துரும்? அத்தனையும் டைடல் பார்க் வந்துரும். இப்ப 4 வருஷம் தூக்கிட்டு கடைசி வருஷத்துக்கு எப்படி அடிக்கல் நாட்டுறாங்களோ அதே போன்று இவங்க செய்யற சட்டம் ஒழுங்கு மோசம் சார். ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, அவங்களுக்கு கொலை போறாங்க. கொலை போனா நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம தப்பிச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் தப்பிச்சு வந்துடலான்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் இந்த கொலை. இல்ல நம்ம கண்டிப்பாக நாம் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவோம். தூக்கு தண்டனை தான், ஆயுள் கால தண்டனை தான் தெரிஞ்சதுன்னா சத்தியமா அவன் கொலை பண்றதை செய்ய மாட்டான். சரி சார், தொடர்ந்து பேசலாம். தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் நடைபெறக்கூடிய இது பிரச்சனை அல்ல. குறிப்பாக அவங்க சார் சொன்னது பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலும் இது இருக்கின்ற விஷயத்தை தான் அவர் உத்தரப்பிரதேசம் போன்ற பல மாநிலங்களை குறிப்பிட்டாரு. ஸோ அப்போ மத்திய அரசு இந்திய அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மத்திய அரசு ஏன் சட்டம் இயற்ற தயங்குறாங்க? அவங்களும் இந்த ஜாதி ஓட்டுகளுக்காக தயங்குறாங்களான்ற ஒரு கேள்வி வைக்கிறார். எனக்கு தெரியும், அதிகபட்சமா வந்து இந்திய தண்டனை சட்டம், PNSS, இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இதெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு நம்மகிட்ட அமுல்ல இருக்கு. இந்த சட்டங்கள்லயே வந்து எல்லா வகையான பாதுகாப்புகளும், எல்லா சட்ட குற்ற தடுப்புகளுக்கான வழிமுறைகள் இருக்கு. இதை விட்டுருங்க. நான் அதுக்குள்ள நீங்க வந்து எங்க நண்பர் வந்து ஏதோ தனியா சொல்றாரு, எல்லாத்துக்கும் நீங்க சட்டம் போடுறது. நீங்க உங்க தமிழ்நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல உள்ள பள்ளிகளில் சேர்க்கிற குழந்தைகளுக்கு ஜாதியை கேட்க கூடாது, ஜாதி அடையாளம் இருக்கக்கூடாது சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு திருமண விழாக்களில் ஜாதி அடையாளத்தோடு அடிக்க சார். கல்வி வந்து மத்திய பட்டியல தானே இருக்கு, மாநில பட்டியல் இல்லையே சார். மன்னிக்கிறோம், தவறு நினைக்காதீங்க. நீங்க ஆரம்ப பள்ளியில இருந்து உயர்நிலை பள்ளி வரை நம்மகிட்ட தான் இருக்கு. சரி, நீங்க வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்
உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க சட்டமன்றத்துல சட்டம் இருக்கு வாதாடிக்கிட்டு அப்படியே தமிழ்நாட்டுல சட்டம் இருந்தாலும் ஆளுநர் எங்க சார் ஒப்புதல் கொடுக்குறாரு? எல்லாத்தையும் கிடப்பில தான் போடுறாரு. கேளுங்க சார். சார் தயவு செய்து நீங்க இதுக்குள்ளே போகலாம். நீங்க மாநில அரசு ஒரு அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். சிலபஸை மாத்தி போகாதீங்க. நீங்க மட்டும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒண்ணு கேளுங்க. கல்வி வந்து மானிய ஒன்றிய பட்டியலில் இருக்கு. பொது பட்டியலில் இருந்து ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போயிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு முட்டுக்கட்டை போடுறாரு. நீங்க தானே சார் பொது வர வர பட்டியலில் இருந்து ஒரே நிமிஷம் அவர் இணையத்துல பேசுறாரு, கொஞ்சம் பேசுங்க. சொல்லுங்க இந்திய சொல்லுங்க. பட்டியலுக்கு பஞ்ச கட்சி உங்களது தானே, ஒரு நிமிஷம் உங்க ஆட்சி தானே. பேசுங்க சார், பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சட்டம் தெரியும், என்ன அளவுக்கு எனக்கு சட்டம் தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்மிடத்துல இருக்கிற இருக்கிற நடைமுறையில் இருக்கிற சட்டங்களே நிறைவான சட்டங்கள். அந்த சட்டங்களை சரியாக கையாளுவதில்லை. அதான் உண்மை. நீங்க சமூக வலைத்தளங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமான டிஜிட்டல் சொல்லி சட்டம் அதிகாரம் அதை விட்டுட்டு குற்றத்துக்கு கடமை இந்த குற்றங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? கஞ்சா, மருந்து, என்ன ஒரு பதவியை வச்சு பையன் பதவிக்குள்ள இருந்து பிடிக்கும் அறிவிப்பாருக்கு. இப்படி இந்த போட்டி பழக்கத்தை தமிழக அரசு கட்டுப்படுத்த குற்றம் சார். இல்ல பொதுவா அந்த மாதிரியான விஷயங்களை நார்த் வடக்கேந்து வந்தவங்க தான் நிறைய இங்க அறிமுகப்படுத்தினதா ஒரு குற்றச்சாட்டு. இப்ப அவங்கள ஓட்டல் வேற சேர்க்கறாங்க 6 லட்சம். நான் என்ன சொல்றேன், இந்த திட்டமை குற்றம் இல்லை. அந்த 5வது தெருவில் 5 நம்ம தெருவில் நம்ம தமிழகத்துல குற்றவாளிகள் சொல்றீங்கன்னா அதை விட்டுட்டு காவல்துறை விடணும். சார் நான் மறுபடியும் வரேன், கொஞ்சம் ஆடியோ டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் வரேன் சார். இல்ல எனக்கு காவல்துறையை இந்த பிரச்சனைகள் சரி சார், ஓகே சார், ஓகே சார். சீதாராமன் சார், உங்க நிறைவு கருத்தை நீங்க சொல்லிருங்க சார். சார் சொல்ற மாதிரி நாங்க என்ன சொல்ல வரோம்னா, தயவு செய்து அரசியல் ஆக்காதீங்க. இந்த மாதிரி ஆணவ படுகொலை அரசியல் ஆக்காதீங்க. சரி. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து முந்திரிக்கோட்டை மாதிரி எப்ப பார்த்தாலும் முந்திரிக்கிட்டா பேசாதீங்க. சரி 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 சார், சொல்லுங்க. அவங்க சொல்லி முடிக்கிட்டு சார், நிறைவு கருத்தை சொல்லி முடிச்சிடலாம். ஒரே நிமிஷம். அரசியல்வாதிய இதெல்லாம் தலையிடக்கூடாது சரி கொலையில. ரெண்டாவது என்னடா, சட்டம் மட்டும் இதெல்லாம் காப்பாற்ற முடியாது, மக்கள் தான் திருந்தணும். சரி. ரெண்டாவது. மூணாவது, இந்த தனி தொகுதியில போய் இன்னொருத்தர் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு, நான் பாரியா தனி தொகுதியில நிக்க வச்சுட்டேன், ஒரு ஜெனரல் தொகுதியில ஒரு எஸ்சி நிக்க வச்சு ஜெயிக்க வச்சேன்னு ஏதாவது ஒரு அரசியல்வாதி சொல்லணும். இந்த மாதிரி சொல்லிட்டா ஸ்கூல்ல படிக்கும் போது ஜாதி சான்று ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் அது மாதிரி பண்ணிருக்காங்களே. சார் பண்ணல பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. எங்க சொல்லுங்க, ஒரு தொகுதியில பெரம்பூர்ல சரியில்லைட்டு ஊட்டிக்கு அனுப்புறாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இந்த காலத்துல. சரி சார், ஓகே சார், ஓகே சார், நன்றி சார், நன்றி சார். சார் வன்னியருக்கு இதே ஊக்கி போட்டாங்க, கல்லறு பூரா தூக்கிட்டாங்க, ஒடுங்கி தூக்கிட்டாங்க. சரி, எப்படா நீங்க வன்னியருக்கு மட்டும் கொடுக்கலான்னு, இதெல்லாம் ஒழிக்கணும் சார். சரி, ஓகே சார், நன்றி 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 சார், நன்றி 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 சார், நன்றி நன்றி. சரி செய்யணும் சார். அதாவது நீங்கள் கேட்டீங்க எந்த ஊராட்சி மன்றத்தில் கொடியேற்றலான்னு. ஆத்துப்பாக்கம் ஊராட்சி அங்கே வந்து கொடியேற்ற அனுமதி பண்ணலை. அந்த மாவட்ட ஆட்சியருக்கே மனித உரிமை ஆணையம் கண்டனம் தெரிவிச்சிருந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பட்டா இடத்துல கொடியேற்றணும், புறம்போக்கில் அரசாங்க இடத்துல கொடியேற்றக்கூடாது. இல்லை சொன்னீங்க, அதனால சொல்லியிருந்தேன். அதனால அது சட்ட சிக்கலை ஒழிய. சரி, ஓகே. நிறைவு கருத்து நீங்கள் நிறைவு கருத்து ஒன்று தான் சொல்கிறேன். ஆணவ படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசால் கடுமையாக சட்டம் ஏற்றணும். சட்டம் எப்படின்னா, காலவரை வைக்கணும். அந்த ஒரு ஆணவ படுகொலை நடந்தால் 30 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும். 90 நாட்களுக்குள் ட்ரையல் நடத்தப்பட வேண்டும். ஆணவ கொலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் ட்ரையலை ஜெயிலில் இருந்தே சந்தித்த பிறகுதான் அவருக்கு குற்றவாளி இல்லை என்றால் விடுதலை செய்ய வேண்டும். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் எப்போ கொலை ஆணை கைது செய்யப்பட்டாரோ நேராக ஜெயிலுக்கு அனுப்பணும்.
ஒரு கால வரையுடன் கூடிய ஒரு கடுமையான சட்டம் ஒன்றிய அரசு ஏற்றினால் மட்டுமே ஆணவ படுகொலையை தடுக்க முடியும். ரெண்டாவது, மனிதன் தன்னுடைய மனங்களை மாற்றிக்கணும். ஜாதிங்கிறது வந்து எதுக்கு பார்க்கணுமோ அது, அதாவது இப்போ ஜாதி எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சில கல்வியில் சமுதாயத்தில் பின்தங்கிய ஜாதியாக இருப்பாங்க, அவர்கள் வந்து முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் இடஒதுக்கீடு கொடுக்குறோம். அந்த இடஒதுக்கீடு இன்னும் தொடர வேண்டும். ஏன்னா இன்னும் வந்து மக்கள் எல்லாமே எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது வர வேண்டிய சூழல் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட இது. இடஒதுக்கீடை தொடர்ந்து கொடுத்து எல்லா மக்களும் சமநிலையை அடையும் வரை இடஒதுக்கீடு தொடர வேண்டும். அதுவரை அந்த ஜாதிங்கிறது கல்வி சான்றிதழில் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது, வேலைக்கு அவசியமாகிறது. சரி, அதை தவிர வேற எதுக்குமே ஜாதி பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் ஒரு ஜாதி பார்த்தேன்னா என் ஜாதிக்காரன் தைச்ச சட்டையை தான் நான் போடணும். போட முடியுமா? இந்த பேனா என் ஜாதிக்காரன் தயார் பண்ண பேனாவை தான் நான் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ண முடியுமா? அதிலெல்லாம் ஜாதி பார்க்காத மனிதன் திருமணத்துக்கு மட்டும் ஜாதி பார்க்கறதுங்கிறது தப்பான விஷயம். ஜாதியை பார்க்கக்கூடாது. மனங்கள் ஒன்றானால் இனங்களை வேற இருக்க வேண்டும், ஜாதிகளை வேற இருக்க வேண்டும். நன்றி 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 சார். நன்றி. செங்கை பத்மநாபன் சார், நிறைவு கருத்து. பள்ளியிலேயே நீங்கள் மீண்டும் பதிவு பண்ணுறேன், நீங்கள் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறீங்க. அதனால் இதுக்கு முற்றுப்புள்ளி இல்லை. இதற்கு ஒன்று தான், பெற்றோர்கள் சமுதாயம் திருந்தணும். ஜாதிக்கு அப்பாற்பட்டு நம்ம ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளை வாழணும். ஜாதி, மதம், மொழி, கலாச்சாரம், உங்களுக்கு ஜாதி முக்கியம், ஜாதி பிரிவினை, மொழி பிரச்சனை, ஒரு மொழி பிரிவினை, ஒரு மத பிரச்சனை, மத பிரிவினை, இந்த மாதிரி அவங்கவுங்க வாட்டத்துக்கு பிரிவினை போகுது. அந்த பிரிவினை அற்று ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான். அந்த மாதிரி வாழ்ற மனப்பான்மை வரும்பொழுது ஆணவ படுகொலைகள் தானாக குறையும். நன்றி. இளைஞர்கள் நல்லா இருக்காங்க சார். சரி, செல்வம் சார், உங்க நிறைவு கருத்து. அதாவது பெற்றோர்களும் வளர்ந்த பிள்ளைகளை தயவு செய்து கண்காணிங்க. அவங்களுடைய மனப்போக்குகள் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த கற்றல் உணர்வுகளுக்கு இரண்டு குடும்பத்திலும், அதாவது இரண்டு ஜாதியும் நான் சொல்லல, இரண்டு குடும்பத்திலும் அதுக்கான இணக்கமான சூழ்நிலை வருமா, எதிர்காலத்தில் அவருடைய வாழ்க்கையை சரியாக கொண்டு போவதற்கு அந்த மனத்திற்கு அமையுமா, இதெல்லாம் ரெண்டு பேருமே பெற்றோர்கள் ஒரு 15 வயசுக்கு மேல போச்சுன்னா அந்த பிள்ளைகளை கண்காணித்து பெற்றோர்கள் பிள்ளைகளை பக்கத்திலே உட்கார்ந்து அவர்களுக்கு சரியான வழிமுறைகளை போதனை செய்து, ஆசிரியர்கள் சொல்றது ஒரு பக்கம், பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை சொல்லி எதிர்காலத்திலே நீங்கள் இப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி கட்டுப்படுத்தினால், பெற்றோர்கள் நினைத்தால் மாத்திரமே பெரும்பகுதியான தவறுகளை குறைக்க முடியும். நன்றி செல்வம் சார். சீதாராமன் சார், நிகழ்ச்சி நிறைவான கருத்து. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அரசியல்வாதிகள் இதை பத்தி தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்களே முதல்ல சொல்லியிருந்தீங்க அரசியல் கட்சிகள் இதுல வந்து இருக்காங்க, கான்ட்ரடிக்ஷனா இருந்தது சுட்டி காமிச்சிருந்தாரு. உங்க நிறைவு கருத்தா, நிகழ்ச்சி நிறைவு கருத்தா சொல்லிருங்க சார். உணவன் சார், நான் சொன்னது உண்மையான கருத்து சார். ஏட்டா இந்த கேஸ் போட்டு கிடையாது சார், ஆணவ கொலை நிறைய நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் கருத்துல வச்சுதான் நான் சொல்றேன். அரசியல்வாதிகள் தயவு செய்து பிற்பட்ட சமுதாயத்துக்கு நான் தான் குடி பிடிக்கிறேன்னு சொல்றவங்க, அதே மாதிரி முற்பட்டத்துக்கு நான் தான் குடி பிடிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒதுங்கி இருந்து இந்த சமுதாயம் முன்னேறதுக்கு என்ன வேணும், அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு IAS IPS அது மாதிரி ஒரு அகாடமி ஆரம்பிச்சு அதுல இந்த SC காரங்களை எல்லாம் நல்லா படிக்க வச்சு அவங்க தனி கல்வியில முக்கியத்துவம் கொடுத்தா கண்டிப்பா கல்வி வந்துருச்சுனாவே ஜாதி வராது சார். கல்வி ஒண்ணுதான் ஜாதியை மறைக்கும். பணம் காசு எல்லாமே வேற மாதிரி, ஆனா ஜாதியை மறைக்கணும்னா கல்வி தான் சார் முக்கியம். இந்த மாதிரி நிறைய செய்யறாங்க, அரசாங்கம் நிறைய செய்யறாங்க, அது போடல. காரணம் கேட்டா படிப்பு பத்தல, இன்னும் பத்தணும். இன்னும் நிறைய பேர் பாருங்க, தனி எடு, வெட்டி எடு, கொள்ளு, இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசக்கூடாது. அவங்க அறிவுபூர்வமான கருத்துக்களை அவங்களுக்கு திணிக்கணும். அவங்க ரொம்ப பாவம் சார். அந்த ஏழைகளா இருக்கிறதுனாலதான் சார் அவங்களை போட்டு இந்த மாதிரி திணிக்கிறாங்க. இதே அவங்க பணக்காரர்கிட்ட போய் பேச மாட்டாங்க. இந்த ஏழைகள்ங்கிறதுனாலதான் பாவம். அன்னாடம் காட்சிங்க. அவங்களுக்கு கல்விக்கு என்னென்ன உண்டோ இந்த இடஒதுக்கீடு அதெல்லாம் வேண்டாம் சார். தனியா ஒரு பையன் நல்லா படிக்கிறானா இடஒதுக்கீடு நல்லா படிக்க வைக்க, நல்ல பொசிஷன் கொண்டு வாங்க. அந்த குடும்பம் மட்டும் சார் எல்லாருமே வாழ்வாங்க, அந்த சமுதாயத்தை சேர்ந்த எல்லாருமே வாழ்ந்துருவாங்க. அதனால கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நல்ல சமுதாயம் முன்னேற பாடுபடுங்க. நாங்க எல்லாரும் ஒற்றுமை, காவல்துறை ஒற்றுமை இருக்கணும். காவல்துறை ஜாதி பாகுபாடு பார்க்க கூடாது. இந்த ஜாதி எல்லாம் ஒழியணும்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அப்படின்னா கல்வி முக்கியம் சார். நன்றி சார். நன்றி நன்றி சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.